பண்ணுங்க. அப்படி சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க. இப்படிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பெரிய வீடியோல உங்களை சந்தோஷமா சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல நாள்னே சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு யூடியூப் சேனல்ல இருந்து சில்வர் பட்டன் வந்திருக்கு. ஸோ இந்த 2 பேரை பத்தி நான் அப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பேர் கால் பண்ணியிருந்தாரு. வேற நீங்க கடை வச்சிருக்கீங்களா இல்ல வீட்டுல வச்சு ஒர்க் பண்றீங்களான்னு கேட்டிருந்தாங்க காலிலேயே. சோ இதுதான் நம்ம கேரேஜ். ஏன்னா நமக்கு கேரேஜ் பாத்தீங்கன்னா 10க்கு 10 தான் இருக்கும். சின்ன கடை தான் இது. சோ அது இதுல வீடியோ எதுவுமே எடுக்க முடியாதனால ரீசன் இருக்கனால நம்ம வெளியே அவுட்டோர்ல போயிட்டு ஷூட் பண்ணிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். சின்ன சின்ன ஷார்ட்ஸ் பார்த்து ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம கேரேஜ் வச்சிருக்கோங்கிறது. சோ அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், கால் பேசிட்டு இருக்கும்போது கட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி நிறைய பேர் கால் பண்றாங்க. என்ன ரீசன் கால் பண்றாங்களோ அதை விட்டுட்டே நிறைய இது கேக்குறாங்க. சேல்ஸ் எல்லாமே கேக்குறாங்க. நம்ம சேல்ஸ் பண்றது இல்ல, இதை திரும்பி திரும்பி சொல்றது இல்ல. எனக்கும் போர் அடிக்குது, கேக்குற உங்களுக்கும் போர் அடிக்கும். சோ ரொம்ப லேட் பண்ணாம சில்வர் பட்டனை ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்து நீங்க எல்லாரும் கமெண்ட் பண்றேன், கேமராமேனையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் நான் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் வர்ற காரணம் தம்பி தான். சோ நான் எது பண்ணாலுமே இப்போ இவர் வண்டி நம்மகிட்ட சர்வீஸ் வர்றது இல்ல. இவர் R15 வச்சிருக்காரு. R15ல ஒரு சின்ன ஃபால்ட்டுக்காக வந்தாரு. அந்த ஃபால்ட் என்னன்னு கேட்போம். அதை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்த பிறகுதான் ரெகுலரா வந்தாரு. சொல்லுங்க, என்ன ஃபால்ட்டுக்காக வந்திருந்தீங்க? நான் என்ன ஃபால்ட்டுக்கு வந்திருந்தேன்? ரொம்ப யோசிக்கிறாரு. மறந்து போயிட்டேனே என்ன ஃபால்ட்டுக்கு வந்தேன்ட்டு. ஷோரூம்ல ஆமா, நானே எடுத்து கொடுக்குறேன். ஷோரூம்ல ஒரு பீஸ் கேரியல் மாத்திரையில 40,000 ரூபாய் கேட்டேன். பாத்தீங்களா ப்ராப்ளமா? நான் எமகா ஷோரூம் போயிருந்தேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா 60,000 ஆகும் அந்த மாதிரி சொல்லி அவங்க ஆக்சுவலா ஏமாத்த தான் ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் தெரிஞ்சு அண்ணனோட கடைக்கு வந்தேன். அண்ணன் வெறும் 800ல அதை முடிச்சு கொடுத்தாங்க. அதுல இருந்து அண்ணனோட பிக் ஃபேனா மாறிட்டேன். அண்ணன் கிட்ட தான் எல்லாமே பண்றது, வண்டி எல்லாமே. ஏன்னா சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி தருவாங்க. அதான் ஒண்ணு. ஏன்னா எனக்கு நான் இந்த ஆதம்பாக்கத்துல இருக்கேன்ல, இந்த ஆதம்பாக்கத்துல நான் வரும்போது யாருமே எனக்கு தெரியாது. சோ நானும் சாதாரணமா கடை வச்சு ஒரு கஸ்டமரா பிடிக்கும் போதுதான் தம்பி எனக்கு பழக்கமானாரு. இப்போ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. இவரு ஒரு சேனல் வச்சிருக்காரு. அதுவுமே உங்களுக்கு அடுத்த ஷார்ட்ஸ்ல இது பண்றேன். இன்ஸ்டாகிராம்ல கொலாப்ஸும் போட்டு விடுறேன். சோ இவரையும் ஃபாலோ பண்ணுங்க. தம்பி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப நீங்க பாக்குற வீடியோல பாதி வீடியோ இவர்தான் ஷூட் பண்ணி கொடுத்துருப்பாரு ஆரம்ப கட்டத்துல. இன்னைக்கு வந்து பின்னாடி இருக்கிற கேமராமேனை வந்து எல்லாருக்கும் தெரியும், ஆனா இவரை தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. தம்பியுமே எனக்கு ஒரு கஸ்டமரா வந்துதான் ஃப்ரெண்ட் ஆனாரு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி தம்பி மீட் பண்ணோம்? நான் வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்து அண்ணனை தெரியும் எனக்கு. எங்க அப்பா ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவுக்கு வந்து இந்த RX-னா கிரேஸ். ஸோ அவர் வந்து ஒரு வண்டி வச்சிருந்தாரு. என்னடா இது இவ்வளவு RX போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அண்ணா வந்து நானும் அப்போ எனக்கும் அதுல இருந்து RX ரொம்ப கிரேஸ் ஆச்சு. ஸோ அதுல இருந்து அண்ணனோட உட்காந்து ஒரு வண்டியும் உட்காந்து பார்த்து பிரிக்கிறது எல்லாமே உட்காந்து நான் A to Z நானும் பார்த்திருக்கேன். நானும் வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன். மேலும் மேலும் ஃபேனு. என் வண்டி ஒண்ணு இருக்கு, அண்ணா தான் பண்ணி பார்த்து பண்ணுவாரு, நம்புறேன். கண்டிப்பா 2 வெட்டிங் கேட்போம். இவர் வந்து ஆரம்பத்துல இருந்து R15S. ஆமா, ஒயிட் கலர் R15S. இவர்கிட்ட என்ன வண்டி வச்சிருக்காரு நீங்களே கேளுங்களா. நான் வந்து FZ ஒண்ணு வச்சிருக்கேன். அடுத்து RX 135 அண்ணனோட இன்ஸ்பிரேஷன்ல தான் வாங்கினது இந்த வண்டிய. அண்ணா இருக்காருன்னு ஒரு தைரியத்துல வாங்கிட்டேன். பாப்போம். இல்ல வண்டி வாங்கி 1 இயருக்கு மேல ஆச்சு. அதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம கேட் சைலன்சர் போடுறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒரு சைலன்சர் இருந்துச்சு. நம்ம வண்டியில அந்த சைலன்சரை கழட்டி அவருக்கு மாத்தி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நண்பர்களை விட்டு கொடுக்க முடியாதுங்க என்னைக்குமே. இவர் வந்து இப்ப ரீசெண்டா நம்மகிட்ட சர்வீஸே வர்றதில்ல. ஏன்னா நம்ம ஃபுல்லா RS மட்டும் ரெடி பண்றதுனால எங்க வண்டி எல்லாம் பார்க்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு வேற இடம் மாறிட்டாரு. இப்ப சில்வர் பட்டனுக்காக தான் கூப்பிட்டேனே. எதுக்காக கூப்பிட்டேன்னா இவங்க இல்லைன்னா, ஏன்னா இவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப திக்குன்னு சொல்லலாம். எப்படின்னா நான் என்ன பண்ணாலுமே அந்த உற்சாகப்படுத்துவாங்கல்ல, இங்கிலீஷ்ல எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு உற்சாகப்படுத்துவாங்கல்ல அது மாதிரி. ஆனா நீங்க பண்ணுங்கண்ணா, நீங்க பண்ணுங்க, உங்களால முடியும், இந்த மாதிரி பண்ணுங்க, இதை எடுத்து வீடியோ போடுங்க, இங்க பாருங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்கன்னு எனக்கு ரொம்ப இது பண்ணுவாரு. சோ அப்படிதான் ஒரு வீடியோ நம்ம ஆயில் மாத்திரை பண்ணோம் 1 இயருக்கு முன்னாடி யூடியூப் சேனல்ல. இந்த R15S வீடியோ வந்து என்ன ஆயில்? மோட்டோல ஆயில் தான்.
மோட்டோல ஆயில் ஃபில்டர் மாத்துறது பேசி ஃபர்ஸ்ட் ஓயின் வாய்ஸ் கொடுத்ததே அப்பந்தான். சோ இன்னொருத்தவர் இருக்காரு, அவர் இன்னைக்கு வர முடியல, அவருக்கு ஆபீஸ்ல அவங்க பாஸ் வந்து டைட்டா கொடுத்து வேலையை கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் வந்து நவீன் அவர் பேரு. ஏன்னா இந்த வீடியோல அவரையும் தெரிய வைக்கணும். ஏன்னா எனக்கு அவர் வந்து எப்படின்னா டிக்டாக் இருக்கும்போது என்னோட ஒரு வண்டியை வந்து இப்போ எல்லாரும் இந்த ரிவர்ஸ் பெயிண்ட் பண்றாங்கல்ல, டிராயிங் பண்றாங்கல்ல, அது வந்து நாங்க அப்போ ஃபர்ஸ்ட் சென்னையிலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்ணோம். இந்த நேரத்துல அதை சொல்லி பெருமைப்படுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அதை ஃபர்ஸ்ட் நம்ம பெயிண்டரும் நம்ம டிசைன் பண்ற தம்பியும் தான் சேர்ந்து டிசைன் பண்ணி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அதை வச்சு ரெஃபரன்ஸ் எடுத்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் அது மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னமும் நம்ம உடல அவங்கள காட்டி நம்ம ஒரு படி பெஸ்டாவே பண்ணிட்டு இருக்கோம். சோ ரொம்ப நேரம் ஆக வேண்டாம், இவங்க 2 பேர் கையில கொடுத்து இந்த சில்வர் பட்டன் ஓபன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கேமராமேனை கூப்பிடுறேன். ஒரே நிமிஷம், அவன் இல்லைன்னா இங்க இவ்வளவு வண்டி இருக்காது தம்பி. அதை வாங்கிட்டு அவனை உள்ள கூப்பிட்டு தம்பி. அவரு ரொம்ப கூச்சப்பட்டு பின்னாடி இருந்துதா வேண்டாம் வேண்டாம் வேண்டான்றான். கண்டிப்பா கூப்பிடணும். ஏன்னா எனக்கு ஒர்க்ல சப்போர்ட்டா இருக்கிறது அவன் ஒரு ஆள் தான். என் ஃபேமிலிலயும் ஒரு தம்பின்னு சொல்லலாம். சோ எங்களுக்கு அப்படிதான் பழக தெரியும். சோ தம்பி சொல்லு. என் தம்பி வந்து இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டு நான் வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தேன். பாத்துட்டு வந்து சேர்ந்தான். எந்த ஊரு, எங்க இருந்து வந்தாங்கிற கேட்கலாம். எத்தனை மாசமா இங்க வேலை செய்யறாங்கிறத அவனுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கலாம். சொல்லு தம்பி, உன் பேரை ஃபர்ஸ்ட் சொல்லு. எல்லாருக்கும் கேமராமேன் தான் தெரியும். என் பேர் சலீம். முதல்ல இன்ஸ்டால் தான் பார்த்தேன். வீடியோ பார்த்து அண்ணனுக்கு கால் பண்ணேன், வேலைக்கு வரட்டான்னு. சரி வாங்க சொன்னீங்க. அப்புறமா வந்து வேலை பிடிச்சி போயிடுச்சு, அதனால இங்கே செட் ஆயிட்டேன். கரெக்டா 1 இயர் ஆயிடுச்சுங்க. இன்னையோட சேர்த்து இவனுக்கு 1 இயர் ஆயிடுச்சு. என் பாப்பா பேரங்கும் ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடும் போது இவன் வந்தான். நான் அப்ப ஊர்ல இருந்தேன். நான் கால் எடுக்க முடியல. அதுக்கு முன்னாடி வேலை பார்த்த பசங்க தான் இவனை கிண்டி ரேஸ் கோர்ஸ்ல இருந்து கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்து நான் பேஸ் பார்க்கல. இன்னைக்கு சேர்த்து இன்னைக்கு பாப்பாவோட பிறந்த நாள். இன்னைக்கு இவனோட சேர்ந்து 1 வருஷம் ஆச்சு. இந்த 1 வருஷமாவே எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லை. எதா இருந்தாலும் பேசிக்குவோம். ஏன்னா நம்ம தொழில் பண்ணும்போது ஒரு வேலை பார்க்கும் போது நமக்கு சப்போர்ட்டா இருக்கிற நம்ம கூட வேலை செய்யற பசங்க தான். இவங்க இல்லைன்னா நம்ம என்னைக்குமே எந்த இடத்துலயும் இருக்க முடியாது. ஒரு ஓனராகவும் ஆக முடியாது, ஒரு பிசினஸ் மேனாவும் ஆக முடியாது. நான் பிசினஸ் மேன்ல நான் உழைக்கிறவன் தான். இன்ன வரைக்கும் உழைச்சிட்டு தான் இருப்பேன். இதுக்கு அடுத்து நான் உழைச்சிக்கிட்டு தான் இருப்பேன். அதுக்குண்டான அங்கீகாரம் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருச்சு. ஏன்னா நம்ம ஒரு சின்ன மெக்கானிக் தான். மெக்கானிக் செட்டே இவ்வளவுதான். ஆனா நம்ம கையில இருக்கிறது யூஎஸ்ல இருந்து வந்த ஒரு சில்வர் பட்டன். இதுக்கு இவ்வளவு பெரிய வீடியோங்கிறது கன்ஃபார்ம். என்ன பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நிறைய பேர் பண்ணும். ஏன்னா நிறைய பேர் வந்து வேலை செய்ய தெரிஞ்சவங்க வீடியோ எடுக்க முடியாம இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு வச்சு வீடியோ எடுத்து அதை ஃபேமஸ் ஆக்கி அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு பேர் கொண்டு போயிடுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம உழைப்பு நம்ம என்னைக்கும் கடவுள் முன்னாடி நம்ம டூல்ஸ் எடுக்கும்போது, மெக்கானிக் எல்லாருக்குமே தெரியும், டூல்ஸ் எடுக்கும்போது கடவுளை இன்னைக்கு பண்ற வேலை நல்லபடியா இருக்கணும் தான் எல்லாருமே வேண்டி பண்றோம். சோ அதுக்குண்டான அங்கீகாரம் கடவுள் என்னைக்கு நமக்கு தருவாரு. அதுக்கு என்னன்னு எனக்கு கிடைச்சிச்சு. அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. கண்டிப்பா அது கடவுள் கண்டிப்பா கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்ப்பாரு. சோ இப்போ இதை ஓபன் பண்ணலாம். நான் இப்ப கேமரா பின்னாடி போயிடுறேன். இவங்க 2-3 பேர் சேர்ந்து ஓபன் பண்ணுவாங்க. ஓபன் பண்ணு தம்பி. என்ன பாஸ் பிளே எல்லாம் கரெக்டா கொடுத்துருங்க. நீங்க வாங்க ஓபன் பண்ணுங்க. அவ்வளவுதான். அப்படி சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க. இப்படிக்கா தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ. ஓகே சொல்றேன். அதுக்கடுத்து என்ன ஃபாலோ பண்ற என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த எல்லாருக்குமே, சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. இன்னொரு வீடியோல உங்களை கண்டிப்பா சந்திக்கும் போது இதே மாதிரி எப்படி உற்சாகமா பேசணும் அதே மாதிரி நான் கண்டிப்பா உற்சாகமா அடுத்த வீடியோல ஒரு வண்டியை ரிவ்யூ பண்ணுவேன். இப்போ சொல்றேன், சேல்ஸ் கிடையாது. தேங்க்யூ ஆல். கீப் சப்போர்ட்டிங்.